90s 2Ks ஆல்பா ஜென்னு போயிட்டு இருக்கிற இந்த மாடர்ன் டிஜிட்டல் வேர்ல்ட்லையும் ஓவியம்னு சொன்னா நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்ச அஜந்தா எல்லோராவுக்கு அப்புறம் அதிகம் பேசப்படுறது பிக்காசோ தான். தன்னோட பெயிண்டிங்னால இந்த 21ஆம் நூற்றாண்டுலையும் தனக்கான தனி பெயரை பெற்றிருக்காரு பிக்காசோ. இந்த வீடியோல பிக்காசோ யாரு, அவரோட பெயிண்டிங்ஸ் அண்ட் அவரோட அதர் ஒர்க்ஸை பத்தி பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 20ஆம் நூற்றாண்டோட மிகச்சிறந்த மற்றும் பிரபலமான கலைஞர்கள்ல பிக்காசோவும் ஒருத்தர். பாப்லோ பிகாசோ ஸ்பெயின்ல மாலக்கா என்ற இடத்துல அக்டோபர் 25, 1881ல பிறந்திருக்காரு. அவரோட ஃபுல் நேம் ரொம்ப லென்த்தா இருந்ததுனால ஷார்ட்டா பாப்லோ பிகாசோ அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பிகாசோவோட ஃபேமிலின்னு பார்த்தா ஒரு நடுத்தர வகுப்பு குடும்பம் தான். அப்பா ஜோசே ரூவிஸ் பிளாஸ்கோ ஓவியராகவும் ஓவிய ஆசிரியராகவும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. பிகாசோ தன்னோட சின்ன வயசுல இருந்தே நல்ல ஓவிய திறமையும் அது மேல ஆர்வமும் இருந்ததுனால அவங்க அப்பாவே அவரை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு வந்திருக்காரு. இது மட்டும் பத்தாதுன்னு லாகுருனா ஓவிய கலையகத்திலும் மத்ரிட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜிலும் படிச்சுட்டு வந்திருக்காரு. பிகாசோவோட ஓவியங்கள் அது வெளிவந்த பீரியடை பேஸ் பண்ணி அதை வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ப்ளூ பீரியட், ரோஸ் பீரியட், ஆப்பிரிக்கன் ஆர்ட், கியூபிசம், நியூ கிளாசிசம் அண்ட் ஜூரியலிசம் அண்ட் தென் கெர்னிகா. இதுல கியூபிசம் ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னு சொல்லப்படுது. இதோட காலகட்டத்தை பொறுத்து ஓவியத்தோட ஸ்டைலும் அதுல யூஸ் பண்ண கலர்ஸும் சேஞ்ச் ஆகியிருக்கும்னு சொல்லப்படுது. பிகாசோவோட பெயிண்டிங்ஸ் பாரிஸ் அண்ட் பார்சிலோனியாவில் இருக்கக்கூடிய பிகாசோ மியூசியம் அண்ட் வேர்ல்டோட முக்கியமான மியூசியத்திலையும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஓவியத்தையும் தாண்டி பிகாசோ ஒரு திறமையான சிற்பி, அச்சு தயாரிப்பாளர், மண்பாண்ட கலைஞர் மற்றும் நாடக ஆசிரியராகவும் இருந்தாருன்னு சொல்லப்படுது. பிகாசோ தன்னோட பெயிண்டிங்ஸ்னாலையும் அதுல அவர் பண்ண சாதனைகள்னாலையும் எல்லாரோட வாழ்த்துக்களையும் பெற்றவரா இருந்தாரு. அவரோட ஓவிய பாணிகள் நவீன கலை உலகத்துல ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னா அது மிகையல்ல. தன்னோட இறப்புக்கு முன்னாடி வரைக்கும் 20,000க்கும் மேற்பட்ட ஓவியங்களையும் வரைபடங்களையும் சிற்பங்களையும் மண்பாண்டங்களையும் வடிவமைத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம ஊடகங்கள்லையும் 50,000க்கும் மேற்பட்ட படைப்புகளை உருவாக்கி இருக்காரு. இப்படி ஓவிய கலையின் புகழ் உச்சியில் கொடிகட்டி பறந்த பிகாசோ ஏப்ரல் 8, 1973 பிரான்சின் மொகின்ஸ் நகரில் தனது 91வது வயதில் உயிர் நீத்தார். தன்னோட வாழ்நாள் முழுவதும் ஓவியத்துக்காகவும் கலைக்காகவும் வாழ்க்கையை கழிச்ச பிகாசோ தான் இறந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் கழிச்சும் எல்லாரோட மனசுலையும் வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னா அது உண்மை மட்டும்தான்.